ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம மேங்கோ வச்சு ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த மேங்கோ ஷார்ட்ஸ் பண்ணுறதுக்கு 2 பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு மாம்பழத்தில் கூட இதை பண்ணலாம், பட் உங்களுக்கு தேவையான மாம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாம்பழத்தை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கலாம். மும்பையில் இந்த மாம்பழ வெரைட்டியை தசேரின்னு சொல்லுவாங்க. இது மழை விழுந்ததுனால பார்க்குறதுக்கு தோல் இப்படி இருக்குது, பட் உள்ள டேஸ்ட் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். மாம்பழத்தை தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு 5 to 6 பாதாம் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய்யில் நம்ம நறுக்கி வச்சுருக்க மாம்பழத்தை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். தனி மாம்பழத்தில் பண்ணக்கூடிய இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேங்கோ ஷாட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் புளிப்பு இல்லாத மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. மாம்பழம் லைட்டாக வதக்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் போல் மெலன் சீட்ஸ், 1 ஸ்பூன் கேஷ்யூ, அப்புறம் ஊற வச்ச பாதாமை தோல் நீக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து லைட்டாக வதங்கின உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா கட்டியாக திக் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மேங்கோ பேஸ்ட்டை திரும்பவும் அதே கடாயிலே சேர்த்துக்கலாம். மேங்கோ பல்ப்பு எவ்வளவு இருக்குதோ அதில் நேர்பாதி அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல இனிப்பான மாம்பழம்னா நீங்கள் சுகர் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு இல்லாத மாம்பழம்னா சுகர் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இஷ்டம்தான். ஜீனி சேர்த்ததுக்கப்புறமா இந்த ஜீனி அவ்வளோ நல்லா கரைது வர வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம சேர்த்த ஜீனி நல்லா கரைஞ்சி மாம்பழமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு. இந்த ஸ்டேஜில் 1 கப்பு போல், அதாவது ஒரு சின்ன கப்புக்கு 1/2 கப் போல் பால் சேர்த்துக்கலாம். நல்ல திக்கான பாலை சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பாலே சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் நல்லா கிளறி விடணும். மேங்கோ பல்போட இந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அது வரைக்கும் கலக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சில்லுன்னு வேணுன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்தும் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி மாம்பழத்துக்கு பதிலாக பம்ப்கின் அப்புறம் கேரட்லையும் ட்ரை பண்ணலாம். பம்ப்கின் ஷாட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. மாம்பழ சீசனில் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி மேங்கோ ஷாட் பண்ணி அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு SRV கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye bye.